5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நீங்கள்லாம் வாக்கு அளித்து அவர் பொறுப்பேற்றார். அப்போ கொரோனா காலகட்டம், ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப எங்க தலைவர், எதிர்கட்சி தலைவர் கேட்டார், நீங்க ஆட்சிக்கு வந்தா தருவீங்களான்னு கேட்டார். நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ரேஷன் கடை அட்டைக்கும் ரூபாய் 4000 முதலில் வழங்கினார். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்று சொன்னோம். பெண்களுக்கு இது நாள் வரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி பண்ணி மீண்டும் மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் கொடுத்தோம். விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு மீண்டும் கடன். 5 பவுன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி செய்தோம். மகளிர் உரிமை தொகை 1000 என்று சொன்னோம், இப்பொழுது 2000 வழங்குகிறோம் என்று அறிவித்திருக்கிறோம். ஏழை எளிய குழந்தைகள் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்தை இப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறார். புதுமை பெண் திட்டம், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா, இது 1500ஆக உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறார். இப்படி என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனையும் செய்திருக்கிறார். இப்ப இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பொன்னுசாமி இருக்கிறப்ப இந்த சேந்தமங்கலத்தில் இப்போ ஐடிஐ கொண்டாந்துருக்கிறோம். பாலிடெக்னிக் நிகராக ஐடிஐ கல்லூரி, விளையாட்டு மினி ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்கிறோம். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி காலப்பநாயக்கம்பட்டியில் தண்ணி பிரச்சனையே கிடையாது. தனியாக நடுக்கோம்பையிலிருந்து பைப் லைன் போட்டு காலப்பநாயக்கம்பட்டிக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். கொல்லிமலையில் ஒரு ரத்த வங்கியை ஏற்படுத்தி இருக்கிறோம். எருமப்பட்டி ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டா துறையூர் சாலையை விரிவாக்கம் பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மிளகுக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்துருக்கிறோம். சேந்தமங்கலம் பேரூராட்சியிலையும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது. அதையும் தனி 6 கோடி ரூபாயில பைப் லைன் போட்டு அங்கேயும் தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறோம். இது இல்லாம கொல்லிமலையில் வாழுகின்ற மலைவாழ் மக்களுக்கு 8000 பேருக்கு நலவாரிய அட்டை கொடுத்திருக்கிறோம். இது அத்தனையும் 5 ஆண்டு காலத்தில் நாம் செய்த பணிகள். இப்ப முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? இப்ப என்னென்ன வாக்குறுதிகள், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்று 2026 வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து மே மாதத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்து மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தேர்தல் அறிக்கையில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு காலை உணவு திட்டம், விவசாய பம்ப் செட்டுக்கு புதுசாக பம்ப் செட்டு, ஒவ்வொரு விவசாயிக்கும் புதிதாக பம்ப் செட்டு, முதியோர் உதவித்தொகை 1200 வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி இருக்கிறார். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும். காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 1500ஆக உயர்த்தி தரப்படும். இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும். முக்கியமான திட்டம், மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு குழு கடன் இல்லாம தனியா ஒவ்வொரு பெண்களுக்கும், குழு இல்லாம தனியா ஒவ்வொரு பெண்களுக்கும் 5 லட்சம் வரை ஜாமீன் இல்லாமல் கடன் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நெல் கொள்முதல் விலையை ஏற்றிருக்கிறார். எல்லா மாணவர்களுக்கும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய், கலைஞர் காப்பீடு திட்டத்தில் வருமான உச்சவரம்பு 10 லட்சமாக, காப்பீடு திட்டத்தில் 10 லட்சம் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பால் கொள்முதல் விலை, ஒரு பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இல்லாம கலைஞர் கனவில்ல திட்டத்தில் வீடுகள் மறுபடியும் கட்டித்தரணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாமக்கல் மாவட்டம், குறிப்பா இந்த சேந்தமங்கலம் ஒன்றியம், எருமப்பட்டி ஒன்றியம், நாமகிரிப்பேட்டை ஒன்றியம், இங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த பகுதி முழுக்க குடிசை இல்லாத மாவட்டமாக இந்த நாமக்கல் மாவட்டத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இது குடிசை இல்லாத மாவட்டம். யார் வீடு கேட்டாங்களோ அது அத்தனை பேருக்கும் 3 லட்சம் ரூபாய் வரை கலைஞர் கனவுள்ள திட்டத்தில் வீடு கொடுத்திருக்கிறோம். இது அத்தனையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இங்கு பேசிய நண்பர்கள்லாம் சொன்னார்களே,
எடப்பாடி பழனிசாமி இன்று யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்? பொருந்தாத கூட்டணி பிஜேபியோடு. அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தா கூட பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க 2016 மோடியை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? மோடியா லேடியா? நாங்க மறந்தா கூட நீங்க மறக்க மாட்டீங்க. ஜெயலலிதாவே ஏற்றுக்கொள்ளாத மோடியை இன்னைக்கு வழக்குக்காக கேஸில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்று கேட்டால் இன்னைக்கு மோடியோடு பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். ஒன்று, தன்னுடைய சமந்தியை வருமான வரி கேஸில் இருந்து காப்பாற்றணும். ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த அம்மா ஜெயலலிதா மகராசி போயிடுச்சு. அந்த ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறப்ப அந்த அம்மாவுடைய நகை நட்டு பணம் பத்திரம் இதையெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த அம்மா வாழ்ந்த பங்களா கொடநாடுல இருக்கக்கூடிய 5 பேர்த்தை துடிதுடிக்க கொன்றார்கள். அந்த கேஸில் இருந்து காப்பாத்திக்கணும். ஜெயலலிதாவுடைய டிரைவர் கனகராஜ், ஜெயலலிதாவுடைய பாதுகாவலர் ஓம் பகதூர், ஜெயலலிதாவுடைய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ்குமார், ஜெயலலிதாவுடைய சிசிடிவி ஆபரேட்டர் சயனுடைய மனைவி வினுப்பிரியா, பாவம் 5 வயசு குழந்தை நீலி என்ன பண்ணுச்சு? இது அத்தனை பேரையும் துடிதுடிக்க கொன்றார்கள். இந்த கொடநாடு கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இரத்தக்கரை படைந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்று கேட்டால் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை அடமான வைத்திருக்கிறார். இன்றைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார். இங்கே பேசிய போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டாரே, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்னென்ன செய்கிறார்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுக்க பார்க்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமராக இருந்த போது மன்மோகன் சிங் கொண்டு வந்தது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுக்க பார்க்கிறார் மோடி. அதற்கு இன்னைக்கு துணை போகிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை என்னாச்சு நினைச்சு பாருங்க. கேஸ் விலையும் பெட்ரோல் விலை டீசல் விலை நம்ம கை கெட்டாத உயரத்தில் பறந்து இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களுக்கு நிதி கிடையாது. மோடியுடைய உத்தரவு. இன்னைக்கு மோடி பிரதமராக வந்தப்ப என்ன சொன்னார்னா, எல்லாத்த அக்கௌண்ட்லையும் நான் 15 லட்சம் போடுறேன்னாரு. 15 லட்சம் கோடியை எடுத்து போட்டார். யார் அக்கௌண்ட்ல போட்டார்னா அதானி அம்பானி அக்கௌண்ட்ல போட்டார். போட்டு அவங்கெல்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணாங்க. இன்னைக்கு தங்க விலை நான் என்ன விற்கிது? இப்படி இத்தனை நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற மோடியோடு இன்றைக்கு ஒவ்வாத கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அக்கா பூமலர் அவர்கள். பூமலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே பேசிய தோழர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் குறிப்பிட்டார்கள். நாம் வெற்றி எளிதாக கிடைத்து விடாது. நாம் பாடுபட வேண்டும். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இங்கே பேசிய விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டு சொன்னார், ஒவ்வொருத்தரும் 100 வாக்குகளை இலக்காக வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். வீடு வீடாக நாம் வாக்குகளை கேட்க வேண்டும். இந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாம் உதயசூரியன் சின்னத்திலே பெற வேண்டும் என்று சொல்லி, வெல்லட்டும் திராவிட முன்னேற்ற கழகம், தொடரட்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.